இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாய் நேசிக்கிறதா எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, கிருபையான அருமையான தன்மையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எங்கள் நடுவிலே பெருகி இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமை உம்முடைய தூய பிரசன்னத்தை எங்களுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட இயேசுவின் கரத்திலே நாங்கள் இந்த ஆராதனையை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையை நிறைவான பிரசன்னம் வழங்க நாங்கள் செபிக்கிறோம். இந்த நல்ல அருமையான காலங்களை காய் வீசிக்கிறோம். தேவரின் உண்டு மண்ணில் நல்ல காய் வீசிக்கிறோம். இந்த மண்வெளிச்சி நாடு காய் வீசிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு காய் வீசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக இந்த நன்னாளிலே கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஆபிரகாம் இவருடைய திருமண விவாக ஆராதனை ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். இந்த விவாக ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆதி நாளிலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின ஆண்டவர் அவர்களை எவ்வாறு இணைத்து வைத்தீரோ அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே அருமை மக்களை இணைத்து வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையுடைய பாதத்தில் வைக்கிறோம். தேவனுடைய உன்னதமான பிரசன்னம், அந்த பரலோகத்தின் பிரசன்னம், இந்த ஆவியானுடைய முழு கண்ட்ரோல் எல்லாவற்றையும் இந்த ஆராதனையை வெளிப்படும்படியாக தேவாதி தேவர்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆதிமானங்கள் கொள்ளக்கூடாத தேவன், நீ மகா பெரிய தேவன், நீ உன்னதமான தேவன், ஆசிரத்தில் அமர்ந்திருக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதற்காக நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகா பெரிய தேவன் இந்த நாளிலே இந்த இடத்திலே வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த விவாக ஆராதனை இணைக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நடத்துகிற
அருமையான போதகரையா அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னமும் ஆளுகையும் பரிசுத்தாவினுடைய முழு ஆளுகையும் கர்த்தாவே இருக்கும்படியாக நாங்கள் உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஏன் அந்த ஆராதனைக்கு, இந்த விவாத ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. உறவினர்கள் ஆண்டவரே, நண்பர்கள், குடும்பத்தார், இரு குடும்பத்தாரையும் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மூலமாக, இந்த விவாத ஆராதனையின் மூலமாக அநேகருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்படத்தக்கதாக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக தேவாதி தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு நாள் அந்த கர்த்தாவே மணவாளனின் ஆண்டவரே கல்யாண நாள் வரப்போகிறது. அந்த கல்யாண நாளுக்கு ஆயத்தமாகத்தக்கதாக, மணவாட்டி ஆயத்தமாகத்தக்கதாக தேவனே நீர் உதவி செய்ய வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். அற்புதமான காரியங்களை செய்யும். எல்லாரையும் அதற்கு ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னங்களிலே இருக்கட்டும். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கனம், துதியும், மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்த நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பிரபு. ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். நன்றி இயேசுப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து, ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வளர்ந்த உடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீர் ஒன்றாக்க போகிற உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. நன்றி இயேசுப்பா. ஆமென். இன்றைக்கு உடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். ஆமென். உடைய வல்லமை எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். ஆமென். கர்த்தர் வல்லமையாக எங்கள் இடத்தில் இறங்கி வருவார். ஆமென். நேரத்தில் உள்ளத்திலிருந்து
ஆண்டவரே நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ ஒருவரே பரிசுத்தர். ஆமென். ஹalleluya. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். துதிக்கிற அவருடைய துதியிலே அந்த நாமத்தை உயரட்டும். ஹalleluya. சேனைகளின் உமக்கு பின்பு ஒருவர் இருக்க போவதுமில்லை. நீரே இருக்கிறவராய் இருக்கிறேன். நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவன் எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடைய அவன் எங்கள் இயேசுவே. இன்றைக்கு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. அவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவன் ஸ்தோத்திரம். நீரே கர்த்தர் என்று அனைவரும் அறிக்கையிடுவார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. Amen. Thank you Jesus. ஹalleluya. உயரமும் உன்னதமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த இடத்தில் இறங்கி வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிற நேரத்திலே இந்த இடத்தில் இறங்கி வந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிக்கிறேன். பின்னமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் என்பதே. இந்த அருமையான நேரத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உம்முடைய தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே ஜெபித்து அந்த ஜெபத்தினால் ஆண்டவர் இந்த திருமண காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். இங்கே திருமணத்திலே இணைக்கப்படும்படியாக சகோதரன் பால் சரவணன் அவர்களும் அஸ்மிதாவும் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் குன்னூர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அதிகமான நேரத்தை நான் எடுக்க மாட்டேன். காரணம், என்னுடைய நேரத்தை ஏற்கனவே திருமண வீட்டார் எடுத்து விட்டார், கிட்டத்தட்ட 45 நிமிஷம். அதனால நான் அதிகமான நேரத்தை எடுக்க மாட்டேன். நம்முடைய திருமணத்துக்கு ஆதாரமாக ஒரு சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனம். Hebrews chapter 13 verse 4. வாசிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும்
விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எபிரேய நிருபத்தை எழுதின எபிரேய நிருபக்காரன் சொல்லும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, விவாகமாக அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் சேர்ந்து இந்த விவாகத்தை கனப்படுத்த வேண்டும். இது கனமுள்ள ஒன்று. இந்த விவாகமானது வேதம் சொல்லுகிறது, வேசி கல்லறையும் விபச்சாரக்காரர்களையும் உலகத்திலே குறைக்கிறது, இல்லாமல் ஆக்குகிறது. ஆண்டவர் இப்படி ஒரு ஏற்பாடு மட்டும் செய்யாம இருந்திருந்தார்னா உலகம் முழுவதிலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேசி கல்லர்களும் விபச்சாரக்காரர்களும் நிறைய பெருகி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எதை செய்தாலும் ஞானமாய் செய்வார். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஏன் விவாகம் கனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அதற்கு காரணம், இது தேவனால் ஆயத்தப்பட்ட ஒன்று. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்பதை அறிந்து ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஆகையினால் ஆண்டவராலே திருமணமானது ஆயத்தமாக்கப்பட்டபடியினால் அந்த திருமணமானது எல்லாராலும் கனப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் ஆயத்தமாக்கின ஒன்று. திருமணமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. முதலாவது தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டது. இரண்டாவதாக ஏன் திருமணத்தை எல்லாரும் கனப்படுத்த வேண்டும் என்றால், திருமணமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவர் செய்த முதலாவது அற்புதம் எங்கே என்று பார்க்கும்போது, திருமணத்திலே தான் அவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்தார். முதல் அற்புதம் கானாவுக்கு கல்யாணத்திலே நடந்த அந்த திருமண நிகழ்ச்சியிலே தான் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். 2:15 நாம் வாசிக்கும் போது, மல்கியா 2:15 அது தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவர் திருமணத்தை அங்கீகரித்து இருக்கிறார். எல்லாரும் என்ன செய்யணும்? கனப்படுத்தப்படணும். திருமணத்தை நம்ம யாரும் அற்பமா எண்ணக்கூடாது. திருமணத்தை சிலர் நினைப்பது போல ஏதோ ஒரு மணமகன் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக் கொள்ள போகிறான் என்பது போல, ஒரு மணமகள் ஒரு பிரச்சனையில சிக்கிக் கொள்ள போகிறான் போல என்று நினைப்பதற்கு ஏதுவாக இந்த திருமணமானது அவ்வளவு அற்பமானதும் அல்ல, கேலிக்குரியதும் அல்ல. இந்த திருமணமானது சாதாரணமானதும் அல்ல. இன்னைக்கு திருமணம் ஆக போகிறவர்களை அவர்களோடு இப்ப இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சகோதரன் ஞான சரவணனோடு எத்தனை நல்ல ஜாலியான நண்பர்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா ஞான சரவணன் இப்ப திருமணம் செய்ய போறாரு நினைச்ச உடனே அவர் கூட இருந்து எத்தனை பேர் இவரை பரிதாபமா பார்த்தாங்களா? நல்ல ஜாலியா இருக்கிற மனுஷங்க மாட்டிக்க போறான், நல்ல ஜாலியா இருக்கான் பாரு, சிட்டுக்குருவி இல்லையா? அஸ்ரிதாவுடைய வாழ்க்கையிலையும் இதே போல நினைச்சு பரிதாபப்படுறவங்களும் உண்டு. ஏண்டா திருமணம் செஞ்சோம்? திருமணங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டை, ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டைகளை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கோட்டைகளை போகணும். ஐயோ இந்த கோட்டைகளை எப்படா போவோம் அப்படின்னு ஆசைப்பட்டவர்களும் உண்டு. உள்ள எப்படா இந்த கோட்டையை விட்டு வெளியே போவோம்
அப்படின்னு நினைக்கிறவர்களும் உண்டு. அது அவர்களை பொறுத்தது. இந்த திருமணத்தை ஏற்படுத்தின ஆண்டவர் இந்த திருமணம் செய்து கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவா ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். திருமணம் ஆன பின்பும் குடும்பமாய் நாம் நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் இந்த வேதத்திலே நமக்கு போதித்திருக்கிறார். இடையில ஒரு சின்ன ஊழல், அதற்கு பின்பு ஒரு கூடல், ஒரு சின்ன கூடல், அதுக்கு இடையில ஒரு சின்ன ஊழல். எப்பயுமே ஒரே வகையில சாப்பிட்டு இருந்தா அது பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா பர்கரு அது இதெல்லாம் நல்ல வேலைக்கு போற இடத்துல சாப்பிடுவேன். பாத்தீங்கன்னா சில வேலைகள்ல எவனாவது ஒருத்தர் ரோட்ல உட்கார்ந்து இருந்த அந்த பழைய கஞ்சம் ஊறுகாவும் சாப்பிட்டுக்கிறத பார்த்தா இவனுக்கு வாய் வரும் இல்லையா? வாழ்க்கைங்கிறது அதேதான். சில வேலைகள்ல நல்ல ஹைஃபையா இருக்கும், சில வேலைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல ஊறுகாவும் இருக்கும். இப்படி வாழ்ந்தால் அதை எளிதாக என்ன செய்யலாம்? சரி செய்து விடலாம். ஒரு சகோதரன் சொல்லும் போது சொன்னார், நான் என்னுடைய மனைவியோடு கூட எனக்கு என் மனைவிக்கு இடையில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். என்ன தீர்மானம் கேட்டா, நைட்ல தூங்குறதுக்கு முதல்ல ரெண்டு பேரும் ஒப்பந்தமாயிருக்கணும். பைபிள்ல அப்படிதான் இருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் நம்முடைய கோபம் என்ன செய்யணும் சொல்லுங்க? தனிச்சிடணும். இல்ல அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சண்டை என்பது வரும், ஆனால் வசனத்தின்படி எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்? வசனத்தை கை கொண்டு நாங்கள் வாழ்கிறபடினாலே எங்களுக்குள்ள அது நீடித்து இருக்காது. அது நீடித்து இருக்காது. அன்றைக்கே உண்டாகும், அன்றைக்கே மறைந்து போகும். அன்றைக்கே உண்டாக என்ன செய்யும்? அன்றைக்கே மறைந்து போகும். அதுக்காக காலையில் எதிர்த்து கொண்டு சண்டை போட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு நைட்ல தூங்குற நேரம் சமாதானமாயிட்டான் அப்படி சொல்ல வருது. சில கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை வைத்துக்க பார்ப்போம். மனசுக்குள்ள இருந்தா வெளியே சொல்ல முடியுமா? இப்ப கவனி, நான் எல்லா கல்யாணங்களையும் சொல்ற ஒரே சம்பவத்தை சொல்றேன். ஒரு சகோதரன் நல்லா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு, இது சென்னையில நடந்தது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெரிய சேரியட்ல அவனும் மனைவியும் ஏறி அப்படியே குதிரை இழுத்துட்டு போகுது. டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு பேரும் அப்படி ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கிற நேரம் ஓரத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு மனுஷன் கூப்பிட்டு சொன்னா, நண்பனே உனக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னா. பக்கத்துல இருந்தவன் டக்குன்னு முதுகுல தட்டி, ஏண்டா அவன் இன்னைக்குதான் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா போறான், அவனுக்கு இப்படியானா சொல்றது அப்படின்னு கேட்ட நேரம் அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, இதே கட்சியில தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, இதே ஃபாதர் தான் என்ன கல்யாணம் முடிச்சு வச்சாரு, இதே சேரியட்ல தான் நானும் என் மனைவி ஏறி போனா 6 மாசம் ஆச்சு. இப்பதான் நினைக்கிறேன் ஏண்டா கல்யாணம் முடிச்சோம். அதனாலதான் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. சந்தோஷமா இவன மாதிரிதான் அன்னைக்கு நானும் போனேன். மனைவியுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே ரத்தத்துல சல் சல்லுன்னு தான் போனோம். ஆனா இன்னைக்கு ஏண்டா கல்யாணம் முடிச்சுன்னு எத்தனை வருஷம் ஆச்சு? 6 மாசம் தான் ஆச்சு. சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, திருமணத்தை ஆயத்தப்படுத்தினவர் தப்பு பண்ணவே இல்லை. ஏன் இப்படி திருமணத்தை வெறுத்து விடக்கூடிய நிலைமையில அவர்கள் வாழ்க்கை அமைகிறது என்று சொன்னால், வசனத்தின்படி அவர்கள் வாழ்வதில்லை. நான் இருக்காது. வேதத்தை கை கொண்டு பாருங்க. கணவனுக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அதாவது பால் ஞான சரவணனுக்கு ஆண்டவர் நிறைய வேதத்துல ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல,
அஸ்மிதாவுக்கு மட்டும் ஆண்டவர் குறைவா கொடுக்கல, நிறைய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். உங்க குடும்பம் இப்படி இருக்கணும்னா இப்படி வசனத்தை கை கொண்டு வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை 2 பேருக்குமே கொடுத்திருக்கிறார். உங்க திருமண வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும், ஆஹான்னு இருக்கும். உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். நாம் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள். என்னன்னா கல்யாணத்தை மாத்திரம் நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தி தரவில்லை. கல்யாணத்துக்கு பின்பு நம்முடைய ஜீவியம் இனிமையா இருக்க கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். நான் அதுல நிறைய ஆலோசனைகள் இருந்தாலும் அத்தனையும் சொல்ல முடியாது. நான் 2 ஆலோசனைகளை சுருக்கமா 2 பேருக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். நீதிமொழிகள் 31:10. நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? பணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிச்சிடலாம், பணமுள்ளவர்களை கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆனா பணம் உள்ளவர்களுக்குள்ள மறைந்திருக்கிற குணம் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. பணம் உள்ளவர்களுக்குள்ள இருக்கிற குணம் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பாலுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேரு ஞான சரவணன். ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. முத்துக்களை எடுக்கணும்னா எங்க போகணும்? கடலுக்குள்ள போகணும். அப்படிதானங்க? மூச்சு அடக்கி உள்ள போய், ஏன் மூச்சு அடக்கி உள்ள போற? மூச்சு எவ்வளவு முக்கியமானது. ஆனா அந்த மூச்சையே அடக்கிட்டு உள்ள போறான். இன்னும் சொல்ல உயிரை பழைய வச்சு உள்ள போறான். ஏனென்றால் முத்து அவ்வளவு விலையேற பெற்றது. முத்து அவ்வளவு விலையேற பெற்றது. அதை காட்டிலும் அதிகமா. ஆமென். குணசாலியான ஸ்திரீயினுடைய விலை அதை காட்டிலும் அதிகம். உங்கள எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி கையை உயர்த்தி, நான் முத்துக்களை பார்க்கிலும் விலை உள்ள பெண் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப அடக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு நான் வைத்துக் கொள்கிறேன். இப்ப கவனிங்க, நீங்க உங்கள்கிட்ட இருக்கு, ஆனா நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க. அப்படியா? அதே நல்ல குணம் தானே. சரி, ஸ்திரீ என்று சொல்லும் போது தாவீது சங்கீதம் 128 சொல்லும் போது சொல்லுகிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பான். எப்படி கொடி? கனிதரும் திராட்சை கொடி. திராட்சை கொடி நிறைய இருக்கும், நிறைய கொடிகள் இருக்கு. ஆனா சில வேலைகள்ல பாருங்க, சில சொல்லுவாங்க, எதுக்கு இந்த கொடியை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க? 7 வருஷம் ஆச்சு, ஒரு கனி கூட கொடுக்க மாட்டேங்குது, வெட்டி போடு. அப்ப கனி கொடுக்கிறது தான் குணம். கனி கொடுக்கிறது என்னங்க? குணம். அது என்னங்க குணம்? நல்ல குணம். நல்ல குணம் தான் கனி கொடுப்பது. சில வேலைகள்ல சொல்றாங்க தெரியுமா, ஏன்டா கல்யாணம் முடிச்சோம்? ஏன்னு கேட்டா மனைவியினிடத்துல நல்ல குணத்தை காண முடியவில்லை. மனைவியினிடத்துல எதை காண முடியல? அதனாலதான் வெறுத்து போறாங்க. புரியுதா? மனைவியினிடத்துல நல்ல குணத்தை காண முடியல. அப்ப மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கணும் சொல்லுங்க? நல்ல குணம்னு சொன்னா திராட்சை கொடியை போல, திராட்சை கொடியை போல நல்ல கனியை கொடுக்கிறவளாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். சிருஷ்டித்தவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து, அதிலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவருடைய வசனத்தின் வழிகளில் நடப்பதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். இங்க ஞானம்
அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷனாக அவர் இருப்பாரே, ஆனால் அவர்தான் கர்த்தருக்கு பயந்தவர். அவர்தான் கர்த்தருக்கு பயந்தவர். நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்க மனைவி உங்களை சகல விதத்திலும் அவள் உங்களை கனப்படுத்துவார். நிச்சயமா உங்களை அவள் கனப்படுத்துவார். ஆகையினால இன்னும் சொல்ல போனா வேதம் சொல்லுகிறது, நீங்க மனைவியின் இடத்துல அன்பு கூறுங்கள். மனைவியின் இடத்துல என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். இது வேதம் சொல்லியிருக்கு. மனைவியின் இடத்துல அன்பு கூறணும். மனைவியின் இடத்துல அன்பு கூறணும்னா என்ன செய்யணும்? சிலர் அல்வாவா வாங்கி கொடுத்து ஏமாத்துவாங்க. அதெல்லாம் கிடையாது. புரியுதா? ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், நான் டெய்லி என் வைஃபுக்கு அல்வா வாங்கிட்டு போயிடுவாரு. பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், நீ அல்வாவை பத்தே ஏமாத்துகிறேன். புரியுதா? அதுதான் அன்பு அல்ல. அதுதான் அன்பு அல்ல. மனைவியை கனப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். மனைவியை என்ன செய்யணும்? கனப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். மனைவியை தன்னுடைய சரீரத்துல ஒரு பகுதியாக புரிந்து கொள்ளணும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறது மாத்திரமல்ல, உங்க மனைவியின் மேல் அன்பு கொள்ளணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க அன்பை டெபாசிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனைவி உங்களிடத்துல அன்பாய் இருப்பார். புரியுதா? அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? அன்பாய் இருக்கணும். இன்னும் கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் ஈகோ. என்னங்க? ஈகோ. நீயா நானா? நல்லதுதான். ஆனா ரெண்டு பேரும் வேலை செய்யாது ஈகோ, நீயா நானா அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. யார் இதுல பெரியவங்க? நீங்களே சொல்லுங்க. இதுல பெரியவங்க யாரு? புருஷர்களா? எப்படி சொல்றீங்க? வயசுல 2 வயசுல மூத்தவங்க. இப்ப கவனிங்க. கணவன் மனைவி ஆயிட்டீங்கன்னா 2 பேருமே நீங்க பெரியவர்களே கிடையாது. எபேசியர் 5வது அதிகாரம் அத தெளிவா சொல்லியிருக்கு. தெய்வ பயத்தோட நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். யாராக பைபிள் ஞான சரவணன் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து நடக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மனைவி சொல்லுகிற வார்த்தை நிச்சயமா புருஷனுக்கு பாதகமான வார்த்தை. ஏன் மனைவி எனக்கு பாதகமான, எனக்கு தீமை உண்டாக்கக்கூடிய வார்த்தையை சொல்ல மாட்டார். அதனால அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது தப்பா? ஏன் ஞானசரம் தப்பா? நல்ல கையிற்கு கீழ்ப்படுகிறால? ஆமா, அதான் ஞானம். புரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புருஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு மனைவியும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். நீங்க மட்டும் இப்படி வாழ்ந்து பாருங்களேன். வசனம் நிறைய சொல்லி இருக்கு. இந்த வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்க. அப்படி மட்டும் வசனம் தான் எங்க வாழ்க்கை என்று அசைத்தா சரவணன் வாழ்த்து காண்பிப்பார்களே. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இவங்க குடும்பத்தை போல இவர்கள் குடும்பத்தில் இனி வேற யாருமே இதுவரைக்கும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆமென். அந்த அளவுக்கு உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. அவர்கள் அதை விரும்புவார்கள். அப்படி இன்றைக்கு செய்து கொள்ள போகிற இந்த திருமணத்தில் வருகை வரைக்கும் இதே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அஸ்ரிதா ஞான சரவணன் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ பிரசன்னம் அவர்கள் மேல் எப்பொழுது இருப்பதாக. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் திருமணத்துக்கு முன்பாக இனி இணைக்கப்பட போகிற வாழ்க்கையிலும் ஏற்கனவே இணைக்கப்பட்டவர்களும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும் போது
அவர்கள் குடும்பங்கள் மேன்மை அடையும், ஆசீர்வதிக்கப்படும், நன்மையினால் நிரம்பும், அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று உம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு சகோதரன் பால் சரவணன், எங்கள் அன்பு மகன் அஸ்ரிதா வசனத்துக்கு பயந்தவர்கள். நீங்க அவங்களை ஆசீர்வதிக்க போறீங்க ஆண்டவரே. வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ உபாகமம் 28 படி நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் பயபக்தியோடும் ஜெபத்தோடும் இவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்களே கடந்து வாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளை இணைத்து வைங்க. தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த திருமண பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி சகோதரன் பால் சரவணன், சகோதரி அஸ்ரிதா இப்பொழுது வந்திருக்கிறார்கள். இவர்களை ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே அதை சொல்ல கடவுள். சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் சொல்லாதிருக்க கட்டளை இடுகிறேன். மணமக்கள் 2 பேரும் என்ன நல்லா கவனிங்கோ. நீங்கள் இருவரும் ஒழுங்கின்படி இந்த திருமணத்திலே சேர்க்கப்படக்கூடாத காரணம் உண்டென்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். இல்ல, ஓகே. இப்ப நீங்க நான் சொல்றதை நீங்க சொல்லணும். ஞான சரவணன் ஆகிய நான் அஸ்ரிதாவுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ரிதா ஆகிய நான் ஞான சரவணனுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா நான் கேட்கிற கேள்விக்கு புரிந்து பதில் சொல்றேன். ஞான சரவணனாகிய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ அஸ்ரிதா ஆகிய இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் நாளளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாக இருப்பாயா?
அஸ்ரிதா ஆகிய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஞான சரவணனாகிய இவரை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் நாளளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுப்பவர் யார்? வலது கையை பிடித்து என்னுடைய வலது கையில நீங்க கொடுங்க. Praise the Lord. Hallelujah. Stotram. Praise you, Lord. Hallelujah. 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 தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை மகிமையும் இறங்க குறித்திடும் வேலை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினின் துணித்திடவாய் திறப்போம் தாழ்வில் தன்னை நினைத்தவரை வாழ்வினின் துணித்திடவாய் திறப்போம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காய் உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் வரை வரைக்கும் இவ்விதமாகவே ஒரு மனதோடு இணைந்து வாழ தேவநாம மகிமைப்பட செய்கிறோம். கிருபை கூடவே இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்ற வரைக்கும் இந்த கையை விடவே கூடாது. ஒருவர் முகத்தை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய காரியம், யாவரும் சாட்சியாக நிற்க, கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க, ஞான சரவணன் ஆகிய நான், ஞான சரவணன் ஆகிய நான், அஸ்ரிதா ஆகிய உன்னை, அஸ்ரிதா ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். அஸ்ரிதா, அவரை பார்த்து நீ சொல்லணும், இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க, அஸ்ரிதா ஆகிய நான், ஞான சரவணனாகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இப்ப ஞான சரவணன் நீங்க சொல்ல வேண்டியது, நான் உன்னை திருமணம் செய்ததற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு
பலியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா, பிதா, குமாரன், குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். எல்லாரும் அப்படியே ஜெபிப்போம். நீங்க ரெண்டு பேரும் அப்படியே கரங்களை பிடித்துக் கொண்டு முழங்கால் படியிடுங்கள். உன்னதனில் வாசமான அன்பின் பிதாவே, தர்ம ஆண்டல்ல ஆராதனை வேலை ஆண்டனே, உடைய பிரசனம் இறங்கி வந்து எனக்கு நுழைகிறோம் ஆண்டனே. ஆதியிலே ஆண்டனே, ஆதாமில் ஏவாளை உருவாக்கி ஏதேனும் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தேன். இந்த நாளில் அருமையான மகனுக்கு ஒரு மணமகளை கொடுத்து ஆண்டனே, இவர்களை ஆண்டவரே இணைத்திருக்கிறப்பா. இந்த நாட்கள் கொண்டு வாழ்வே உடைய பிரசனம் இறங்கி வந்து அநேக ஆசிரியர்களை படைத்தருப்பா. 128 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்கள் கிடைக்க கிருபை. எந்த அந்தகார சக்தி பொல்லாத ஆவியை விலக்கி பாதுகாத்து சொல்லுங்க. வாழ்விலே அவருடைய கிருபை வழிநடத்தி பாதுகாத்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் இவர்கள் மாத்திரமல்ல இரு குடும்பத்தாரை கருக்கலாம் படைக்கிறேன். ஆசீர்வதி சபைக்கும் சங்கத்துக்கும் சாட்சியாய் வாழ்ந்து நாமத்தை மையப்படுத்த வேண்டுமாய் இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் கையை பிடித்து அப்படியே நில்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞான சரவணனும் அஸ்மிதாவும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாய் கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவ சமூகத்திலே பரிசுத்த வேதாகமத்தை முதலாவது இவர்கள் மாற்றிக் கொள்வார்கள். இதுதான் இவர்களுடைய எதிர்கால சுபிட்சமான வாழ்க்கைக்கு இவர்களை வழிநடத்தக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாடங்களை பாடும்போது மணமக்கள் நீங்க வந்து கையெழுத்து போடுங்க. அது மாத்திரமல்ல, மணமகன் சார்பாக ஒருவர், மணமகள் சார்பாக ஒருவர் நீங்க சாட்சி கையெழுத்து விடும்படியாக ரெண்டு குடும்பத்தில் உள்ளவர்களும் நீங்கள் ஆயத்தப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்பது. வா.
முடியாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் உடைய பிள்ளைகள் கலாச்சாரத்தின்படி அணிகிற இந்த செயினை கர்த்தர் ஆசீர்வதியும். நடைபெற இருக்கிற ரிசப்ஷனிலும் உடைய கிருபை விளங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சகவாசமும் நம் அனைவரோடும் பிரத்யேகமாய் புதிதாக இணைக்கப்பட்ட தம்பதியினரோடு இயேசு மகாராஜாவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆரம்பத்தை ஆண்டவரே கேக் வெட்டி அவன் ஆரம்பிக்கிற நேரத்திலே உங்களுடைய கிருபை பிரசனம் கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும் தொடர்ந்து நடக்கிற எல்லா வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாவற்றுக்கும் மேலான உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்க செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபைகளை மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் நாமத்தை மேம்படுத்தும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் தயவு செய்து அமர்வோம். அருமையான மணமக்களை இந்த நாளிலே வாழ்த்தி பேசும்படியாகவும் விசேஷமாக கோவை பகுதியிலிருந்து வந்திருக்கிற ரெவரண்ட் அஜித் ராஜன் அவர்கள் மத்தியிலே வந்து மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து விசேஷமாக சுஜித் ராஜன் அவர்கள் முன்பாக வந்து மணமக்களை வாழ்த்தி பேசும்படியாக அன்பாய் அழைக்கிறோம். I welcome you all and I want to greet you all in the name of Jesus. Especially want to thank Paul and Ashika on this wonderful occasion. I want to speak few words about Paul. That's what I was asked to say. Paul is a wonderful man of God and he's a very committed child of God who is very focused. And from the time he found Jesus, he has been rigorously doing the work of God and spreading the gospel and the gospel of peace. And we are so proud to have him as part of our team, and Paul will always take care of Ashita and lead her in God's way, and that's my prayer. And as a family, we want to wish you life, and may you always showcase the love of Jesus to the society and spread the aroma of Christ wherever you go. So we want to bless you as a church, God's masterpiece. We declare God's all blessing on you. God bless you. உங்கள் எல்லாரையும் இடத்துல கொண்டு சேர்த்திருக்கிறார். இப்பொழுதும் இந்த இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்த யாவரையும் இந்த நாளிலே நடந்த எல்லா காரியத்தையும் முன்பாக ஜெபித்து இந்த ரிசப்ஷனை ஆசீர்வதித்து அவர் கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நேர்த்தியாய் செய்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்து ஆச்சரியமாய் செய்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமும் சகவாசமும் நம் அனைவரோடும் விசேஷித்த விதமாக புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு இயேசு ராஜாவின் வருகை வருகின்றதாக. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்ட
அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. துன்மார்க்கரின் செல்வத் திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத் திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது,
கர்த்தர் எனக்கு நீர் தந்தது நிரந்தர சுதந்திரம் இது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவாசுக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசுக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி. கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். என்னை கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவாசுக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசுக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. நண்பகல் மட்டும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகள் எல்லாம் அதிகமதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். நண்பகல் மட்டும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகள் எல்லாம் அதிகமதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். யெகோவாசுக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவாசுக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா.
நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் உருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயம்
பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே சொல்லுவோம் பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே ஓ ஹalleluya hallelujah 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 hosanna 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 பயமில்லையே பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே பயமில்லையே பயமில்லை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீ திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவனில்லை. நீ திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவனில்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். ஆரோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். ஆரோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள்
சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், திறந்த வாசல் நம்முள்ளே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம்முள்ளே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம்
இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவ
அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை நனைத்தார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை நனைத்தார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ